பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கர்த்தர் உங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார் இல்லைங்களா? தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய பாதத்தை முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதுக்கோ யாராக்கிட்ட போய் என்னென்னவோ கேட்குறோம். நான் பணக்காரனாகிறதுக்கு என்ன பண்ணணும்? இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, யூடியூப்பில் நல்ல வியூவர்ஸ் வரத்துக்கு என்ன பண்ணணும், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இப்படியெல்லாம் பார்க்குறாங்க. விதவிதமாக ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. சரி, ஓகே, பண்ணட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, சில பேர் பூமியில் நல்லா வீடு கட்டி ஆசீர்வாதமாக வாழ்றதுக்கு என்ன பண்ணணும், இன்னும் சில பேர் நான் அழகாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அநேக பியூட்டி பார்லர் எங்கேயோ போகிறாங்க. இன்னும் சில பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் சேகரித்து கொள்வதற்கு என்னென்னவோ பண்ணுறாங்க. சரி, என்னென்னா பண்ணட்டும். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் வந்து ஏசாமி கிட்ட கேட்குறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், அவன் கேட்குற கேள்வி நல்ல கேள்வி. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, ஆண்டவருடைய பாதத்தில் வந்து முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்வி எப்பவுமே இருக்கணும். நான் பரலோகம் பார்த்து என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எப்பவுமே ஆவலாய் ஆயத்தமாய் தேவ சமூகத்தை திட்டம் பண்ணி கொண்டிருக்கணும். அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால் கர்த்தர் உங்களை நிச்சயமாக வழி நடத்துவார். அது கீழே பாருங்கள், ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, பிறனுடைய இச்சையது இருப்பாயாக, உன்னுடைய ஆசை அந்த ஸ்தலம் வித்துடு, இப்படியெல்லாம் பல விஷயங்கள் சொல்லும்போது சிலதை அவன் ஏற்றுக்கொண்டா, சிலதை ஏற்றுக்கொள்ளாமல் தலை குனிஞ்ச வண்ணமாக அவன் வீட்டுக்கு போயிட்டான் வசனம் சொல்லுது. தேவ பிள்ளைகளை, தலை குனிந்து போவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கவில்லை, தலை நிமிர்ந்து நடப்பதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். எந்த விஷயத்தையும் தலை குனிந்து போகக்கூடாது, எந்த விஷயத்தையும் வெக்கமடைந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ணுவார். என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார், கர்த்தர் பயன்படுத்துவார், பெரிய காரியங்கள் செய்வார். செபிக்கட்டுமா உங்களுக்காக? நான் நல்ல தகப்பனே, என்ன வந்தாலும் உமக்குள்ள நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும். கர்த்தருடைய ஆவியான ஒரு பெரிய காரியங்களை செய்யும். சந்து நியாக்கா ரபாலா தோட்டாக்கா ராமசியா, ஆசீர்வதிங்கப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் உடைய பிரசன்னத்தால் மூடி மறைத்து நடத்தும். தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புத அடையாளங்கள் கத்து செய்து இதை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்பட்ட சாமி, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு என்ன வழி, அந்த வழியை கர்த்தர் காண்பித்து நடத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதங்களை செய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். ஆமென்.